ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் Thursday மார்னிங் எந்திரிச்சோன்னே ஃப்ரெஷ்ஷாக டீ குடிச்சிட்டு குக்கிங் வேலை ஆரம்பிச்சாச்சு. பிஃபோர் டே நைட் நான் ஃபிஷ் வாங்கியிருந்தேன். ஃபிஷ் வாங்கி க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன். ஸோ மார்னிங் எந்திரிச்சு மீன் குழம்பு மீன் வறுவல் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, ஆஃப்டர்நூனுக்கு சாப்பாடு மீன் குழம்பு மீன் வறுவல். என்னோட பையன் எழுந்திக்கிறதுக்குள்ளேயே சமையல் வேலைலாம் முடிச்சிடணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். பட் அது நடக்கவே நடக்காது. அவர் கொஞ்சம் சீக்கிரமாகவே எந்திரிச்சிருவார். ஸோ அவர் எந்திரிச்சோன்னே அவருக்கு பால் கொடுத்துருவேன். அவர் பால் குடிச்சதுக்கப்புறமா அவரை கூட வச்சுட்டு நான் அந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே உரிச்சிருவேன். வெங்காயம் தக்காளி வெட்டுறப்ப மட்டும் அவனை வந்துட்டு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ண வச்சிருவேன். அப்போ தான் நான் வந்துட்டு வெங்காயம் தக்காளிலாம் வெட்ட முடியும். இல்லை நானும் வெட்டுறேன்னு சொல்லுவான். மீன் வறுக்கிறப்ப மட்டும் மீன் மசாலா தடவலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் மசாலா தடவோம். பிகாஸ் அவருக்கு ஃபிஷ் வந்து ரொம்ப பிடிக்கும். மீன் குழம்புக்கு எப்போதும் போல் மிளகாத்தூள் மீன் எல்லாமே போட்டுட்டேன். பக்கத்து வீட்டில் மாங்காய் மரம் இருக்குது. அவங்க வந்து மாங்காய் கொடுத்ததுனால சரி மாங்காவும் ஆட் பண்ணிவிட்டு மீன் வறுவலுக்கு மிளகாத்தூள் மல்லித்தூள் உப்பு மஞ்சத்தூள் போட்டு எங்களுக்கு மீன் வறுவல் பண்ணிவிட்டேன். அடுத்து எங்களோட பையனுக்கு மிளகுத்தூள் சீரகத்தூள் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வறுத்து எங்களோட பையனுக்கு நான் வச்சிருவேன். ஸோ அவ்வளோதான், எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஒரு 11:30 நாங்கள் மாம்பழம் சாப்பிடுவோம்.